ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப எம்மியான ஒரு ரெசிபி. பீர்க்கங்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்காக இன்றைக்கி பீர்க்கங்காவை இந்த சைஸில் நான் கட் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ ஃபிங்கர் ஃப்ரை மாதிரி நீளமாக நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இது பஜ்ஜி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அப்புறம் இப்போ நம்ம எந்த சட்டியில் ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒவ்வொரு பீஸாக அந்த பீர்க்கங்காவை போட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி 2 சைடுமே நல்லா கோட் பண்ணிவிட்டு அந்த சூடான ஆயிலில் ஒவ்வொரு பீஸஸாக நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது மாதிரி எல்லா பீஸஸையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கேஸை கொஞ்சம் ஸ்லோலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் கரிஞ்சிடும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நல்லா மறித்து விட்டுக்கோங்க. 2 சைடும் வெந்ததும் நம்ம இப்போ எடுத்து பரிமாற வேண்டியது தான். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்லாம், இல்லை பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விடலாம். பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பீர்க்கங்கான்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சொந்தம் தோற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.